ஆசிரியர் பணி நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நம்ம நிறைய விவாதித்தோம். வட மாவட்டங்களில் வந்து காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை ஒரு ஒன்றியங்க, அங்கே 60 ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் தான் இருக்குது. 130 பணியிடங்கள் தான். அதுலேயே 35 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதாவது 4/1 இடைநிலை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்கிறது. இதே 2 ஆண்டுகளாக பணி நியமனம் கிடையாது. பணியிடங்கள் வந்து காலியாக இல்லாத இடத்துக்கு வந்து பணி நியமிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு உள்நோக்கம் உண்டு. காலியாக இருக்கிற இடத்துக்கு ஏன் அனுப்புறது இல்லைன்னா, அவங்கள திருப்பி 1 வருஷத்துக்குள்ளே காசை வாங்கிட்டு அங்கே இடம் இல்லைன்னு சொல்லி தூக்கி காசை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போடுறதுடைய உள்நோக்கத்தில் தான் இது நடக்குது. ஒருத்தர் வந்து இந்த தகுதி தேர்வில் அந்த அட்டையில் வந்து நாளையும் இப்போ அடித்து வச்சார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அட்டையில் கொடுத்துருத்தோன்னா மாநிலத்திலே முதலிடம் வந்துட்டார். எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை போய் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி பார்த்தாங்கன்னா அவரை எப்படி அந்த தகுதி தேர்வு வந்து நீக்க முடியாது. அவர் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு அவர் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் தகுதி தேர்வு என்பது வெறும் கண் துடைப்பு. அதனால் ஏற்பட்ட பல குளறுபடிகள் காரணமாக இந்த தமிழகத்தில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வந்து யார் வந்திருக்காங்கிறதுனா அந்த தகுதி தேர்வு இல்லாதவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் இந்த டெட்டு தேர்வெல்லாம் பாஸ் ஆகி எல்லாம் உள்ளே வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் ஆசிரியருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆசிரியர் பணிக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. காரணம் என்னென்னா, இங்கே ஆசிரியருங்கிற இடத்துலையே குறிப்பிட்ட ஆசிரியர் இடத்த ஒற்றுமை இல்லைங்க. போன டைம் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து அடையாள உண்ணாவிரதம் நடத்தினோம். அதில் ஒரு ஒன்றியத்தில் வந்து எங்கள் ஒன்றியத்தில் 165 ஆசிரியர்கள் உள்ளார்கள். 165ல் 150 பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த 15 பேர் போராட்டத்தில் கலந்துக்கலைங்க. அதில் ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகிறது. அப்போ ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூல்லாம் எல்லாமே நடந்துருச்சு, சத்துணவு ஆயா அமைப்பாளர்லாம் வச்சு நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பொய்யான அறிக்கை போய் சேர்ந்துருதுங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள் உள்ளாரியே புல்லுரிவு இருக்கிறதுனாலேயே இந்த பள்ளிக்கூட நடைமுறை புது பள்ளிக்கூட ஆரம்பிக்கிறதுல தடை. இதுக்கு எல்லாம் ஒரே முடிவு என்னென்னா, நமக்கு நாமே திட்டம் போட்டு முடியட்டும் விடியட்டும் வந்தால் தான் ஆசிரியர் பணிக்கே பாதுகாப்பு கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆசிரியர் பணி நியமனத்தில் நடக்கிற ஏகப்பட்ட குளறுபடி காரணமாக நீதிமன்றங்களில் வழக்குகள் வந்து வரலாறு காணாத அளவுக்கு இப்போ நிறைய அதிகமாகிடுச்சுங்க. இந்த ஆசிரியர்களுக்காகவே ஒரு நீதிபதியை நியமிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு குளறுபடி. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களே பாருங்கள், ஒரு கல்வித்துறை ரொம்ப கேவலமாக இருக்குது. 5 வருஷம் கூட ஆகலை, அதுக்கு 6 அமைச்சரா? அப்போ அவர் சரியில்லைன்னு இவர் சரியில்லைன்ட்டு இவர். இப்போ இருக்கிறவர் மட்டும் எப்படி சரியானவர்னு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீங்க? தகுதிங்கிறது எதற்கு, யாருக்கு எவ்வளவு தகுதி இருக்கணுமோ அவ்வளோ தகுதி இருந்தால் போதுமானது. நான் IAS கலெக்டர் வேலை படிச்சுட்டா நான் டீச்சர் வேலைக்கு வர்றேன்? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் நான் டீச்சர் வேலைக்கு வரேன். எனக்கு ஆசிரியை அப்படிங்கிற அளவுக்கு தகுதி இருந்தால் போதும். கடைசியாக ஒன்று சொன்னிக்கிறேங்கய்யா, ஒரு தமிழகத்திலும் சரி, ஒரு அரசனுடைய 2 தூண்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும். எங்களை இந்த மாதிரி தெருவில் இறங்கி போராட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரழிவுக்கு முன்னோடியாக இருக்கிறது. தாசையா, இன்றைக்கு ஆசிரியர் பணி நியமனங்களில் என்ன மாதிரியான முறைகேடுகள் இருக்கிறது? இது எப்படி முறைப்படுத்த வேண்டும்? தமிழகத்தை பொறுத்தவரையில் 1,31,93,950 மாணவர்கள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். 57,000 பள்ளிகள் இன்று தமிழகம் முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5,47,000 ஆசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். பணியிடங்கள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 7,000 பணியிடங்கள் இருக்குது. 7 லட்சத்து பணியிடங்கள் இருக்கிறது. தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்கள் கிராமந்தோறும் பள்ளிக்கூடத்தை திறந்தார். பள்ளிக்கூடம் தான் இந்த தேசத்தை உயர்த்தும் என்கின்ற பிரதான விஷயத்தை முன்னிறுத்தி வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் நடைமுறைப்படுத்தினார். ஒரு ஆசிரியருக்கு 20 மாணவர் என்ற விழுக்காடில் ஒரு வகுப்புக்கு 5 ஆசிரியர் இருந்தார். அதை தடுப்பதற்காகவே ஓர் ஆசிரியருக்கு 40 மாணவர் என்ற விகிதாச்சாரத்தை கொண்டு வந்து முதலில் பணி நியமனத்தை தடுத்தது 1:40 என்பதை மறந்துவிடக்கூடாது. இதை எதிர்த்து நாங்கள் திருநெல்வேலியிலும் தமிழ்நாடு வரை நடந்தோம் நடைப்பயணத்தில் மாவர் மஜீத் அண்ணன் தலைமையில். இந்த நிலைப்பாடை மாறுவதற்கு டெட் எக்ஸாமை கொண்டு வருவதற்கு முன்பே இந்த அரசு கட்டாய கல்வி சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பிறகு வகுப்புக்கு ஆசிரியர் நியமனம் 1:30 என்று அளவீடு செய்தார்கள். 2009 டெட் எக்ஸாமை புகுத்தும் பொழுது நான் என்ன கேட்கின்றேன் என்று சொன்னால், இந்த அரசு 1:30 மாணவர் விழுக்காடை கொண்டு வருகின்ற அந்த டெட் எக்ஸாம்லேயே நெய்பர் ஸ்கூல் திட்டம் சாப்டர் 3 6வது சரத்திலே அண்மை பள்ளி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதையே நடைமுறைப்படுத்தவில்லை என்ற கேள்வியை நாம் எழுகின்றோம். ஆசிரியர் பணி என்று சொன்னாலே அன்று அதிக போட்டிகள் நடைபெற்றது. ஏன்?
கலெக்டர் முதல் கண்டக்டர் வரை ஆசிரியர் படித்த பொண்ணாக இருக்குதா பாரியா அண்ணாண்டி. கலெக்டர் முதல் கண்டக்டர் வரை டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச பொண்ணு இருக்கான்னு பார்த்தான். இன்றைக்கி டெட் எக்ஸாம் முடிச்சிருக்கான்னு பார்க்குறான். டெட் எக்ஸாம் முடிச்சிருந்தாலும் பாஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தான். பாஸ் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு என்னையா வரும்னு நினைக்கிறான். இன்றைக்கி பல பேர் படித்து முடித்து வேலை கிடைக்காது என்கிற நிலையில் திருமணமாகாது என் அன்பு சகோதரர் எத்தனையோ பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேலை மட்டுமே உத்தரவாதம் வரும் என்ற உயிர் மூச்சோடு பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும். வாழ்வாதார பிரச்சனை, ஆசிரியர் பணியிடம் என்பது சாதாரண பணியிடம் அல்ல என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் இந்த அரசு 91 வரையிலே நேரடி நியமனத்தை பணிமூப்பில் செய்தார்கள். 92க்கு பிறகு இதை நடைமுறைப்படுத்தி டெட் எக்ஸாமை புகுத்தி இதில் வலுக்கட்டாயமாக நாங்கள் என்ன கேட்குறோம், போராட்டத்திலேயே தகுதி தேர்வை ரத்து செய்யுங்கன்னு தான் என்னுடைய பிரதான கோரிக்கை. தொடர்ந்து போராடிட்டு வரோம். இதுவரை அதை பரிசீலிக்கலையே. மத்திய அரசினுடைய கல்வி என்பது காங்கிரஸிலாக மத்திய அரசினுடைய கண்காணிப்பில் வருகிற சப்ஜெக்டு. நாங்கள் தொட முடியாது. ஏன் தொட முடியாது நான் கேட்குறேன். முறையான தேர்வை நடத்தி முறையான டிபிஏ வளாகத்திலே தேர்வு துறைக்கென்று ஒரு தனி அதிகாரி கண்காணிப்பதற்கு ஆசிரியர்கள் தேர்வு முறை நடத்தி 2 ஆண்டு பயிற்சி எல்லாம் முடித்த பிறகு உனக்கு கிடையாது என்றால் இன்று பயிற்சி முடித்தவனெல்லாம் ஆசிரியர் பணியை விட்டுட்டு கத்திரிக்காய் வித்துட்டு போயிட்டுருக்கான். எனவே அரசு இது வாழ்வாதார பிரச்சனை. திரும்ப சொல்லுகின்றேன், இன்று அரசு நியமனம் செய்தது மட்டும் கிட்டத்தட்ட அவருடைய நியமனத்தில் பார்த்தீர்களானால் 17,000 டெட் எக்ஸாமில் 17,710 பேரை முதல் நியமனம் செய்தார்கள். அதன் பிறகு 9,832 ஆசிரியர் நியமனம் செய்தார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை 16,549 பேரை நியமனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுதான் உண்மையான தகவல் என்பதை நான் இந்த மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். டெட் எக்ஸாம் எப்பொழுது வந்ததோ ஆசிரியருடைய பணி இடம் டெட் ஆகிவிட்டது. சரி, நன்றி. திரு தியாகராஜன், உங்களுடைய கருத்து. தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்டோ சார்பாக ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுக்க ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பல கருத்துக்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் பொதுமக்கள் வாயிலாகவும் பல கருத்துக்கள் இது ஆசிரியர்களுடைய வேலை நிறுத்தம் நியாயமற்றது எனவும் ஆசிரியர்களுடைய ஊதியமே ஏற்கனவே அதிகபட்சமாக இருக்கிறது என்ற கருத்துக்கள் எல்லாம் பதியப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை ஈடுபடுத்தி தனியார் பள்ளிகளுடைய ஒரு கம்பேர் பண்ணி ஆசிரியர் பணியிடம் அரசு பள்ளிகள் தரம் தாழ்ந்தவை என்பதை விதத்திலே ஒரு கருத்துக்கள் பரவின. முதலில் அந்த கருத்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் இந்த பணியிடங்கள் குறித்த ஒரு விவாதத்தின் மூலமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அரசு பள்ளிகளுடைய களங்கள் வேறு, தனியார் பள்ளிகளுடைய களங்கள் வேறு, 2 களங்கள் வெவ்வேறு. இந்த பணியிடங்களை நிரப்புவது குறித்து அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் தாஸ் அவர்களும் சொன்னார்கள். அது விகிதங்களை வைத்து பார்க்கிறார்கள் என்று. தனியார் பள்ளிகளையும் அரசு பள்ளிகளையும் இந்த மக்கள் தனியாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் தனியார் பள்ளிகளில் 50 மாணவர்கள் இருந்தாலும் வகுப்புக்கென்று ஒரு மாணவர்கள் அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட ஒரு அமைப்பாக தனியார் பள்ளிகள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள் எண்ணிக்கை இப்போ 40 மாணவர்களுக்கு மேலாக இருந்தால் 2 ஆசிரியர்கள் அதிலே ஒரு ஆசிரியர் தேர்தல் பணி மற்ற இதர பணி என்ற பணியிலே ஒரு ஆசிரியர் வேறு பணியிலே இருக்கிறார். ஒரே ஆசிரியர் கொண்டு ஒரு பள்ளி அரசு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டம். அந்த ஒரு ஆசிரியர் 1ஆம் வகுப்பு பிள்ளைகள், 2ஆம் வகுப்பு பிள்ளைகள், 3ஆம் வகுப்பு பிள்ளை எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். இந்த சூழ்நிலையை இப்படி பார்த்து தனியார் பள்ளியுடைய சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்த்து என்று சொன்னால் எந்த அளவில் இருக்கும் என்பதை நாங்கள் யோசிச்சுக்கணும். அதற்கு தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த அரசு பணியிடங்கள் இல்லை 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 என்று சொல்லி பழைய நிகழ்வுகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எங்களிடையே பொதுமக்களிடையே அரசு பள்ளிகள் சிறந்ததாக விளங்க வேண்டும் என்று அரசும் நினைக்கும் என்ற பட்சத்தில் ஒரு மாணவன் இருந்தாலும் 2 மாணவர்கள் இருந்தாலும் வகுப்புக்கு என்று ஒரு ஆசிரியர் நியமித்த போது தான் இந்த திட்டங்கள் எல்லாம் மாறும், இந்த பணியிடங்களும் அதிகரிக்கும்ன்றது முதல்ல என்னோட கருத்து. மக்கள் பார்ப்பது அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளையும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இதை வைத்து தான் பார்க்கிறார்கள். இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எடுக்கிற மாணவன் எடுக்கக்கூடிய மதிப்பெண் என்பது ஏதோ அந்த ஆண்டு அந்த ஆசிரியர் நடத்துவதனால் ஏற்படக்கூடிய விளைவல்ல. 12ஆம் வகுப்பில் எடுப்பது அந்த ஆண்டு நடத்துவதில் ஏற்படக்கூடிய விளைவல்ல. தொடக்க கல்வித்துறையிலிருந்து அந்த கல்வி முறை அந்த மாணவனுக்கு எவ்வாறு புகுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு மாணவனுக்கு அதாவது ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என்ற வகையில் தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசு அதிக பணியிடங்களை ஏற்படுத்தி அது மாணவர்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் படிப்படியாக கொண்டு வந்து சென்றோம் சொன்னால்
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு துறையில் ஆசிரியர்கள், எல்லாவற்றுக்கும் மேலான தகுதி படைத்த ஆசிரியர்கள் அரசோட தரத்தை உயர்த்த முடியும். ஒன்று, கடந்த ஆட்சிக்கு முன்னதாக தற்போதைய ஆட்சி இருந்தபோது தொகுப்பூதியத்திலே 3000 ரூபாய் இடைநிலை ஆசிரியருக்கு, 4000 ரூபாய் இடைநிலை ஆசிரியருக்கு, 4500 ரூபாய் முதுநிலை பட்டதாரி ஆசிரியருக்கென கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆசிரியர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் நியமித்திருந்தார்கள். கடந்த முறை முதல்வராக கலைஞர் அவர்கள் இருந்தபோது, மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது அந்த தொகுப்பூதியத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்த போது ஒரு பெருந்தன்மையோடு கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் என்று கூட அவர் பார்க்காமல் நியாயமான முறையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால் அந்த 45,000 ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் ஒரே கையத்தில் வழங்கினார். இந்த 45,000 ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்காமல் அவர் 4,000 ரூபாயிலே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆசிரியர்களை நியமித்து நாங்கள் 2 லட்சம் ஆசிரியர்களை நியமித்தோம் என்று ஒரு தம்பட்டம் அடித்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 86,000 பணியிடங்களை இவர்கள் நியமித்ததாக குறிப்பின் மூலம் சொன்னால் அதில் 16,000 ஆசிரியர்கள் ஒன்றல்ல நின்று 16,000 ஆசிரியர்கள் 7,000 ரூபாயில் சிறப்பூதியத்தில் தொகுப்பூதியத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்கள். இந்த 7,000 ஆசிரியர்கள் 16,000 ஆசிரியர்களை எல்லாம் கணக்கில் இவர்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை நாம் நியமித்து இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒன்றை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். இவை தொகுப்பூதிய முறையை ஒழித்தது கடந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் தொகுப்பூதிய முறைகளை மீண்டும் பணி நியமங்கள், தொகுப்பூதிய முறையில் 4,000 ரூபாய் லட்சக்கணக்கில் கூட பணி நியமங்களை நீங்கள் நிரப்பலாம். ஆனால் காலமுறை ஊதியத்தில் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பது மட்டும்தான் இந்த நேரத்தில் பதிய வேண்டிய கருத்தாக இருக்கு. நன்றி திரு தியாகராஜன் சார். தனியார் பள்ளிகளுக்கு ஊக்கமளிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. அரசு பள்ளிகளில் தரம் குறைஞ்சி போச்சு, மாணவர் குறைஞ்சி போனதுக்கு காரணமே குறைஞ்சி போச்சுன்னு இவங்க சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா தனியார் பள்ளிகளை அவர்கள் ஊக்குவிப்பது தான். ஒரு அரசு பள்ளி இருக்குன்னா அதை சுற்றி ஒரு 5-6 தனியார் பள்ளி அங்கீகாரம் இல்லாத பள்ளி அவர்கள் ஆரம்பித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த அரசு ஒத்துழைக்குது. இப்போ ஒரு ஒப்பந்தம் ஆகிருக்கு. அதாவது ஒரு பேரம் பேசி ஒரு ஒப்பந்தம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 750 தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளுக்கு அங்கீகாரம் தருவது. அந்த தருவதற்கு விதியில் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கிராமத்தில் பள்ளி இருக்கிறதுனா 3 ஏக்கர் இருக்கணும் அப்படின்னு ஒரு பரப்பளவு எவ்வளவு இருக்கணும்னுலாம் இருக்குது. அந்த பரப்பளவெல்லாம் குறைச்சி எந்தெந்த பள்ளி அடுத்த வீட்டுக்கு பள்ளிக்கூடம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசு ஏற்பாடு செய்து அரசு பள்ளிகளை குறைக்கிறதுக்கும் அதை மூடுறதுக்கும் 1200 பள்ளிகளை இப்போ மூடியிருக்காங்க அரசு பள்ளிகளை. ஆனால் மூடுன்னு சொல்கிறல, என்ன செய்யிருக்காங்கன்னா மெர்ஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க இல்லை, அதனால் அடுத்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பள்ளிக்கூடம் காலி தானே. அந்த காலியான இடத்துல என்ன டாஸ்மாக் கடை நடத்த போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆக இந்த அளவுக்கு அவங்க தனியார் பள்ளிக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. நன்றி.